அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த பதிவுல சொல்ல போற விஷயம் கண்டிப்பாவே நமக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியை தரக்கூடியதா, ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கும். இது உண்மை சம்பவம். கனடால நடந்த சம்பவம். 2 விதமான சம்பவங்கள் 2 ஏரியால நடந்திருக்கு. ஒன்று டொரண்டோல நடந்திருக்கு, இன்னொன்று கிரேட்டர் டொரண்டோ ஏரியா, அதாவது மிசிசாகான்னு சொல்லுவா, அந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனா 2 சம்பவத்திலையுமே அதனுடைய கிளைமேக்ஸ் வித்தியாசமா அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த 2 சம்பவங்கள்ல முதல் சம்பவம் டொரண்டோல நடந்தது. டொரண்டோல இருக்கிறவா தான் பூமா கிருஷ்ணன் அப்படிங்கிறவா. இவா பீனட் பிளாசாவுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கார்ல ஏற போகும்போது திடீர்னு ஒரு கார் நடுவுல நிக்கிறது. அந்த கார்ல இருந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இறங்கி வரா. ரம்லான் நோன்புக்காக நாங்க வந்திருக்கிறனால உங்களுக்கு நான் இதை கிஃப்டா கொடுக்குறேன்னு சொல்லி 2-3 ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்குறா. கொடுத்துட்டு அந்த முஸ்லீம்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த முறைப்படியான ப்ரேயர் இருக்கு இல்லையா, அதுக்காக 2 பேரோட நெற்றியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நிக்கணும்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கட்டி பிடிச்சின்னு நிற்கிறாளாம். இவ வேண்டாம் போருன்னு சொல்லி விலகிறா. ஆனா அவளால விலக முடியல. முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு கழுத்துலேருந்து ஏதோ ஒன்று போற மாதிரி இருக்கு. பார்த்தா தாலி செயின் போயிடுது. இவ கத்துறாளாம், நான் எடுக்கல, பேசாம போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திருப்பி கார்ல ஏறி போயிடுறது. இது நடந்திருக்கு. இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நம்மளோட சாய் டிவோட்டி உமா மகேஸ்வரி தான் GTA ஏரியால இருக்கா. இவளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவ ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருக்கா. வரும்போது வீட்டுக்கும் இதுக்குமான இடைவெளி பார்த்தா ஒரு 4 ஸ்டெப் இருக்கும், அவ்வளவுதான். போகும்போது கரெக்டா ஒரு கார் நிக்கிறது. அதுல பர்தா போட்ட மாதிரி ஒரு 2-3 பெண்கள் ரொம்ப அழகா இருக்கா. அப்போ அவ இங்க வா வான்னு கூப்பிடவும் இவ அங்கேருந்து போகல, நகரவே இல்லை. அங்கேயே நின்று என்ன வேணும்னு கேட்கறா. ஹெரிட்டேஜ் டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு அவ கேட்கறா, அட்ரஸ் கேட்கறா. கேட்டோன்னே இவ சொல்றா, அவ வழியெல்லாம் சொல்லி கொடுக்குறா. சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ யோசிக்கிற, எல்லாமே மொபைல்ல இருக்கே, பார்க்கலாமேன்னு. ஆனா சம்பவம் நடக்கும்போது இவளுக்கு பெருசா அந்த ஞானோதயம் எல்லாம் வரல உமா சாய்க்கு. உமா சாய் என்ன சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் என்ன பண்ணா, நாங்க ஆக்சுவலி துபாயில இருந்து வரோம், அதே சேம் பேட்டர்ன், ஓகேவா, துபாயில இருந்து வரோம், எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லா இருக்கு, இந்தாங்க ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுங்கன்னு சொல்லிட்டு கழுத்துல செயின், கையில வளையல் எல்லாம் போட்டிருக்கா. இவ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஆனாலும் மறுக்கும் போது அவன் பக்கத்துல வரும்போது போடுற வரைக்கும் ஓகே, பக்கத்துல வரும்போது ஏதோ அவ எங்கேயோ பருங்கி பருங்கி பார்த்து நிக்கிற மாதிரி நிக்கிறா. இவளுக்கு சடனா ஏதோ தோணவும் டக்குன்னு உள்ள போயிட்டான், வீட்டுக்குள்ள டக்குன்னு நகர்ந்து உள்ள போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இவ யோசிக்கிறா, அட்ரஸ் தெரியாதுன்னா கூகுள்ல லொகேஷன் கிடைக்கும், அதை பார்த்துட்டு போயிருக்கலாம். நமக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது நடக்கிறதுக்காக இது நடந்திருக்குமோ, அவ ஏன் என்கிட்ட நெருங்கி வரல? அவ நினைச்சிருந்தா 4 பேர் இருக்கா, டக்குன்னு நம்மளை இழுத்துன்னு வரதுக்கு எத்தனை நேரம் ஆயிட போறது? ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும் இல்லையா? அந்த ஏரியால பெருசா யாருமே இல்ல, ரொம்ப ரிமோட் ஏரியா மாதிரி இருந்தது. அந்த டைம்ல பார்க்கும்போது யாருமே இல்லாத இடம். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சௌந்தர்ய லகரி முடிச்சாலும். ஆக்சுவலி அதை முடிச்சிருக்கா. சுவாமியோட மந்திரங்கள் எல்லாமே சொல்லுவா. எனக்கு நிறைய மந்திரங்கள்ல இது ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் ஆன்மீகத்தை வளர்க்கறதுல இவெல்லாம் ஒரு சப்போர்ட்ன்னு தான் சொல்லுவேன். நான் படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கூட உமாஜி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது என்கிட்ட கேட்டா, இதுக்கு என்ன சாய் அர்த்தம், எனக்கு இப்படி நடந்தது ஒண்ணு, இது என்னது அப்படின்னு கேட்டா, நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி அவ உங்களுக்கு பக்கத்துல வர்ற கூட அஞ்சரா போடுறது, கையில போடுறதெல்லாம் ஓகே. உங்க பக்கத்துல அவ ப்ரேயர் பண்றதுக்காக அவளால வர முடியாதுக்கு ரீசன் என்னன்னா, எனக்கு அந்த நிமிஷத்துல தோணுன விஷயத்த இப்ப நான் சொல்லும் போது கூட எனக்கு பாடி வைப்ரேட் ஆகிறது. என்ன அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அவளுக்கு ஒரு ரூபம் தெரிஞ்சிருக்கு. இவளுக்கு பின்னாடியோ முன்னாடியோ இவளை சுத்தியோ இவளுக்கு யாரையுமே தெரியல. ஆனா அங்க சுவாமி நின்னு இருக்காருன்னு எனக்கு தோன்றது. சொல்லும் போதே சாய்ராம் சாய்ராம் சொல்லும் போதே சுவாமி அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் கூசுறது. அங்க சாமி சொல்றாரு, நான் அங்க நின்னுட்டு இருந்தேன்னு. எனக்கு உணர்த்தின விஷயத்த தானே நான் ஷேர் பண்ண முடியும். அப்பவே நான் அவள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு தெரியாத ஒரு காட்சியா அவ பாத்திருக்கா, அதனால உங்க பக்கத்துல அவளால வர முடியல. 2 நிமிஷம் ஆகும் அவளை பிடிச்சு இழுக்கிறதுக்கு. ஆனா அதை அவ செய்ய முடியலன்னா அதற்கு ரீசனே இதுதான் அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம பண்ற நாமஸ்மரணம் ஆகட்டும், நம்ம பண்ற பாராயணம் ஆகட்டும், நம்ம சொல்ற மந்திரங்களாகட்டும், நம்மளுடைய மனசு நல்ல விதமா இருந்ததுன்னா சுவாமி எந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம செக்யூர் பண்ணுவாருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஆக்சுவலி கனடாவை சுத்தி இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சோ அங்க இருக்கக்கூடிய டிவோட்டிஸ் ஆகட்டும், இதை பார்க்கக்கூடிய டிவோட்டிஸ்க்கு தெரிஞ்சவாங்க இருந்தாலும் தயவு செஞ்சு அவளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.
அட்ரஸ் கேட்குற மாதிரி வந்துட்டு தான் இந்த மாதிரியான திருட்டு வேலைகள் எல்லாம் நடக்கிறது. அதில் நல்ல காலம் அந்த டொரண்டோவில் நடந்த பெண்மணிக்கும் எந்த விதமான ஹார்மும், அதாவது அவளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, நகை போச்சு, அவ்வளவுதான். உமா மகேஸ்வரி ஜிக்கு கெடுதல் எதுவுமே நடக்கலை. சுவாமி அவ்வளவு தூரம் ரட்சப்படுத்தி இருக்கார். எந்த விதமான கஷ்டமான காலங்கள் இருந்தாலும், கஷ்டமான கடினமான தருணங்கள் இருந்தாலும் சுவாமி நம்ம பக்கத்துல நிக்கிறாருன்னா நீங்க எதுக்கு பயப்படணும்? அதுதான் உண்மை. ஆக்சுவலா அதுக்கப்புறம் அவ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. பட் அது இன்னும் எந்த அளவுக்கு அவ இன்டென்ஸா போய் அது சால்வ் பண்ணுவா அந்த ப்ராப்ளத்தை. நீங்க எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னாலாம் நம்மளுக்கு இது தெரியவே தெரியாது. ஸோ இதை பார்க்கக்கூடிய டிவோட்டீஸ்க்கு சுற்றுல இந்த மாதிரி கனடா அதை சுற்றின ஏரியாஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு யாராவது அட்ரஸ் கேட்டுன்னு வந்தான்னா யாருன்னு பார்க்க வேண்டாம், டக்குன்னு பப்ளிக்கான ஏரியாவில் போய் நின்றுடுங்க. தயவு செஞ்சு அவள்கிட்ட தனியாக கையில் மாட்டிக்க வேண்டாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன். சுவாமி கூடவே இருக்கார், தைரியமாக இருங்கோ. நம்மளுக்கு எந்த விதமான சம்பவமும் நடக்காது அப்படின்னு தைரியமாக நம்புங்கோ. கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ எல்லாரும் மறக்க வேண்டாம், வர 13ஆம் தேதி இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இது வரைக்கும் சத்ரு சம்ஹார ஹோமத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்கலைன்னா கீழே தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், அட்ரஸ் எல்லாம் கொடுங்கோ. ஸோ சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் முருகனுடைய பரிபூர்ண அனுகிரகமும் கிடைச்சு நம்மளுக்கு மன சம்பந்தப்பட்ட, உடல் சம்பந்தப்பட்ட, ஏன் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போய் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு யாகமா இருக்கலாம். சுவாமி நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காருன்னா சும்மா இல்லை இல்லையா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் வேணுங்கிறத சுவாமி தான் டிசைட் பண்றாருங்கிறது சர்வ நிச்சயம். ஸோ கலந்துக்கணும்னா வித்தவுட் டிலே நீங்க கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மற்ற விஷயங்களை பேசிக்குங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். நமஸ்காரம்.